ஒரு அழகான கிராமத்தில் வாழ்க்கை என்பது மெதுவாக ஓடும் ஆற்றைப் போல இருந்தது. அந்த கிராமம் பசுமை நிறைந்த நெற்பயிர் வயல்கள், உயரமான தென்னை மரங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்டிருந்தது. நடுவில் ஒரு சிறிய கோவில் பெருமையாக நின்றது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் முன்பே மீனாட்சி பாட்டி எழுந்து விடுவார். வீட்டின் முன்புறத்தை துடைத்து, அரிசி மாவால் அழகான கோலம் போடுவார். குளிர்ந்த காற்றில் ஈரமான மண் மணமும் மல்லிகை பூவின் மணமும் பரவியிருந்தது. சேவல்கள் கூவும் சத்தம், மாடுகள் மெதுவாக ஆம் என்று முழங்கும் சத்தம், தூரத்தில் கோவில் மணி ஒலிக்கும் சத்தம் எல்லாம் சேர்ந்து இனிமையாக கேட்கும். கண்ணன் என்ற 10 வயதில் சிறுவன் கிராம வாழ்க்கையை மிகவும் விரும்பினான். அவன் காலில் செருப்பு இன்றி மண் பாதையில் ஓடுவான். மென்மையான மண்ணின் உணர்வை அவன் ரசிப்பான். அவன் அப்பா ராமசாமி ஒரு விவசாயி. தினமும் கண்ணன் அவரை வயலுக்கு பின்தொடர்ந்து செல்வான். ஒருநாள் கண்ணன் கேட்டான், அப்பா, நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுகிறீர்கள்? ராமசாமி சிரித்து சொன்னார், நிலம் நம்ம அம்மா மாதிரி. சூரியன் அதிகமாக வெப்பம் தருவதற்கு முன் அதை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். நெல்வயலில் விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து வேலை செய்தார்கள். அவர்கள் கருவிகள், தண்ணீர், கதைகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். போட்டி என்றதே இல்லை. ஒத்துழைப்பே இருந்தது. ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டால் மற்றவர்கள் கேட்காமல் உதவிக்கு வந்தார்கள். அதுவே கிராம வாழ்க்கையின் அழகு. மதியம் சூரியன் பிரகாசமாக ஒளி வீசும். பெண்கள் வயலுக்கு உணவு கொண்டு வருவார்கள். சூடான சாதம், சாம்பார், தயிர், காரமான ஊறுகாய், இவை எல்லாம் வாழை இலையில் அழகாக வைத்து கொண்டு வரப்படும். எல்லோரும் பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சேர்ந்து சாப்பிடுவார்கள். சிரிப்பு சத்தம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும். மாலை நேரத்தில் குழந்தைகள் கிராம குளம் அருகே கூடுவார்கள். அவர்கள் கபடி, கிள்ளி ஒளிந்து பிடி போன்ற விளையாட்டுகள் விளையாடுவார்கள். அருகில் பெரியவர்கள் அமர்ந்து அரசர்கள், தேவதைகள், வீரர்கள் பற்றிய நாட்டுப்புற கதைகள் சொல்லுவார்கள். அந்த கதைகள் தலைமுறை தலைமுறையாக பரவி வந்தன. திருவிழா காலங்களில் கிராமம் மிகவும் அழகாக மாறும். பொங்கல் பண்டிகையில் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் நிறமுள்ள கோலங்கள் போடப்படும். வீட்டின் வாசலில் பசுமையான கரும்புகள் வைக்கப்படும். மண்பானைகளில் இனிப்பு பொங்கல் கொதிக்கும். அனைவரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று குரல் கொடுப்பார்கள். முழு கிராமமும் ஒரு பெரிய குடும்பம் போல கொண்டாடும். அங்கே உயரமான கட்டிடங்கள் இல்லை. சத்தமான வாகனங்கள் இல்லை. அவசரமான வாழ்க்கை இல்லை. இரவு நேரம் மிகவும் அமைதியாக இருக்கும். குடும்பத்தினர் வீட்டின் வெளியே அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து மகிழ்வார்கள். வானம் தெளிவாக இருந்து மின்னும் நட்சத்திரங்களால் நிரம்பியிருக்கும். பாட்டிகள் தாலாட்டு பாடுவார்கள். குளிர்ந்த காற்றில் மல்லிகை பூவும் அடுப்பில் எரியும் மரக்கட்டைகளின் மணமும் கலந்து இனிமையாக வீசும்.